வணக்கங்க. என் பேர் ஜெரோம். நம்ம கடை பேர் சிவா அக்ரோ சர்வீஸ். எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரமாதேவி ரவுண்டான பக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம கடை தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபீல்டுக்கு வந்திருக்கோன்னா, சேரமாதேவி பக்கத்தில் இருக்கிற வெட்டுவாங்குளம் என்ற வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா ஃபார்முக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் அரௌண்டு 9 ஏக்கரு. இதில் நம்ம 10 வால்வாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல 4 வால்வு மேங்கோவுக்கும், மறுபடியும் ஒரு 2 வால்வு கோகனட்டு, 3 வால்வு ஆம்லாவுக்கும், 1 வால்வு ஹோம் பர்பஸ்க்காக, ஹோம் நீட்ஸ்க்காக ஒரு வால்வு தனியாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இந்த தோட்டம் ஃபுல்லாகவே காடாக தாங்க இருந்துச்சு. ஆனால் நம்ம என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த தோட்டத்தில் ஃபுல்லாகவே ஃபென்சிங் அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள அன்ஈவனான மரங்கள் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துகிட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு சாயில் ரிப்போர்ட்டும் வாட்டர் ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்தோம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சாயில் ப்ரொஃபைல் நல்லா தான் இருக்குது, பிஹெச்சும் நார்மலாக தான் இருக்குது, வாட்டரும் நல்ல குவாலிட்டியான வாட்டராகவும் தான் இருக்குது. ஃபார்மருக்கு என்ன நீடு இருக்குதுன்னு கேட்டுட்டு அவருக்கு என்னென்ன பயிர் தேவைப்படுது, அவருடைய நீட்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாகவே இங்கே ஆர்ச்சர் பிளான்ஸ் தாங்க ஃபுல்லாகவே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து ஃபார்முக்கு ரொம்ப முக்கியமானதே தண்ணி தாங்க. இப்போ இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம். இதில் மொத்தத்திலே ஒரு போர் தான் நல்ல போராக இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபார்மில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன முறையில் நீர் பாய்ச்சலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு தண்ணி தட்டுப்பாடுங்கிறதுனால நம்ம ட்ரிப் இரிகேஷன் போயிருக்கோங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிருக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் அதனுடைய வேறு பகுதிக்கே நம்ம கொண்டு போகிறதுனால ட்ரிப் இரிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்குங்க. ஸோ ட்ரிப் இரிகேஷன்னாலே அதில் முக்கியமான ரோல் ஆட்டோமேஷன் தாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோமேஷன் மாற்றுறதுனால பல நன்மைகள் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மர் எடுத்திங்கன்னா ஃபார்மர் ஐடி பர்சன். ஸோ அவங்க இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான் திருநெல்வேலி, அங்கே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இரிகேட் பண்ணுறதுக்கு அவங்க டெய்லி வந்துட்டு தான் போகணும். ஸோ அந்த இது உங்களுக்கு மிச்சமாயிருது. சார் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அப்படிங்கிறதுனால அது ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க சார். இப்போ எத்தனை மணிக்கு இந்த 1ஆம் நம்பர் வால்வு ஆன் பண்ணி ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத டோட்டலாக ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஒரே நாளில் எல்லா வால்வுமே ஆன் ஆகி ஆஃப் ஆகிரும். எல்லா செடிக்குமே தண்ணி போய் சேர்ந்துடும். இப்போ மேனுவலாக பண்ணும்போது இது நடக்காது. மேனுவலாக இந்த 9 ஏக்கரை இரிகேட் பண்ணணுன்னா நாட் பாசிபிள். ஸோ அந்த ஆட்டோமேஷனில் போகும்போது இது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆட்டோமேஷனில் லோக்கலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஆனால் மொபிடெக் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ் ஏ கஸ்டமராக நான் மொபிடெக்கில் ஒரு மொபைல் ஸ்டார்டர் வாங்கி மாட்டினேன். அது இது வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் நம்ம டீலர்ஷிப் எடுத்து கண்டினியூஸாக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது கஸ்டமரும் எந்த ஒரு பயமும் தயக்கம் இல்லாமல் மொபிடெக்லேயே போடுறாங்க, நல்லாவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மொபிடெக்கில் போடும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஓடுறதுன்னா தண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ரன்னில் அதுவே ஆஃப் ஆயிரும். அதேமாரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மோட்டர் ஆன் பண்ணாலும் ஆஃப் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதை இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபீல்டை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும், என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுங்கிறத 10 மெம்பர்ஸ் வரைக்கும் இதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு வால்வு ஓடுது அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது, அது கட்டாயிருக்கா, இல்லை அடுத்த வால்வு எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது, ஃபுல்லாகவே வால்வு முடிஞ்சிட்டா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸை நீங்கள் ரிப்போர்ட் எடுத்தும் பார்த்துக்கலாம். அந்த வகையில் மொபிடெக் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. வணக்கம், என் பேர் தான் கொம்பையா. நான் இந்த தோட்டத்தை ஃபுல்லாகவே ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோமேஷன் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ இங்கே ஒரு இடத்துக்கு வெளியில் போயிருந்தால் கூட எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. மோட்டரை போட்டு ஒரு வால்வில் ஓப்பன் பண்ணோம்னா லாஸ்ட்டில் ஃபுல்லாகவே பாஞ்சிருது. ஒவ்வொரு வால்வும் ஒரு அரை மணி நேரம் அப்படி தான் பாயுது. நம்ம அது டைம் நமக்கு தக்கன எவ்வளோ டைம் வேணுமோ அதுக்கு தக்கன வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு செடியும் நல்லா வளருது. தேவையான தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி தோட்டம் வச்சுருக்கவங்க இதை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.